வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லி நினைஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை தாண்டாமல் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி தாண்டாமல் இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிறது வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்க மாதிரி கொடுத்துருந்தோம். நம்ம இந்த இடத்து பிரேக் பண்ணால், அதாவது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியலனாலும் இறங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாங்க, செகண்ட் பிரேக் பண்ணால் நம்ம பெரிய புல்லிஷ்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலே மார்க்கெட் ஃபுல் சைடு வேஸ்ட்னு முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம். அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக்கு, அது ஓரளவு பிரேக் ஆனால் மார்க்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு மேலே நோக்கி போய்ட்டு திருப்பி தான் ஃபால் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். நம்ம சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தாங்க. ஆனால் மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை தாண்ட முடியல. ஒரு ரேஞ்சிலே அதுலேயே ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையிலே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம கொடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளியராக ஒர்க் ஆகிருந்துச்சு. சப்போர்ட் எடுத்தாங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன வாய்ப்பு நிஃப்டி வந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எழுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். அந்த டே கேண்டில் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ இந்த இடம் வந்து ரீடெஸ்ட் சொல்லியிருந்தோம். அது கரெக்டாக தான் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது கேப் ஃபில்லிங், இந்த ரெண்டுமே நடந்துருச்சு. மார்க்கெட்டை பார்த்துட்டு அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த செட்டப்பில் தெரியுது. இருந்தாலும் இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் நம்ம புல்லிஸ்ன்னு எடுத்துக்க முடியும். 24,375 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் அடுத்த புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா இந்த ரேஞ்சுக்கு அதுக்கு இந்த ஹை இருக்குல்ல 24,370 350 இந்த லோ 23,916 இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்பேன் நாளைக்கு வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 24,240, அதுக்கடுத்து 24,354, அடுத்து 24,503. சரி, ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 24,074ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 23,962, அடுத்து 23,884. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சு ப்ளஸ் இது மேலேயும் போக வாய்ப்பு உண்டு. என்னோடய வாய்ப்பு இந்த இடத்த பிரேக், இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து 24,503 வரைக்கும் போகிறது வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த இடம் ஸ்ட்ராங்கான இடம் 24,354ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான இடம். இந்த இடத்த பிரேக் பண்ணால் அடுத்து பெரிய புல்லிஷ் இதை தாண்டி கூட போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ணணும். ஆனால் அதே சமயத்தில் இந்த இடத்த பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு வீக். இந்த இடத்துல வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இந்த இடத்த பிரேக் பண்ண முடியல அப்படின்னா இந்த இடம் வரைக்கும் வந்து ஒரு சைடு வேஸ்க்குள்ளே இருக்கலாம், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். இல்லை ஒருவேளை இந்த இடத்த, அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்குனுச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இறங்குறது வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த இடத்த பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம், அப்படியோட எடுத்துக்கலாம். எந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் பிரேக் பண்ணால் அந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி செட்டப்பில் தான் மார்க்கெட் இருக்குது. ஒரு கிளியரான இடத்துல இப்போ தான் அந்த மதில் மேல் பூனைங்கிற செட்டப்பில் தான் இப்போதைக்கு இருக்குது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் புல்லிஸ்க்கான செட்டப் தான் இது தெரியுது. ஆனால் பிரேக் பண்ணணும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,240 பிரேக் பண்ணால் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட் எழுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ண மாட்டது இறங்கிறது வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த கிரீன் கேண்டோட லோவை கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் கேண்டில் லோவில் தான் கரெக்டாக லேசாக பிரேக் பண்ணிட்டாங்க. ஆனால் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு புல்லிஸ்க்கான சென்டிமெண்ட் தான் முடிச்சிட்டாங்க. இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கும், அதையும் போட்டு கொடுத்துருவோம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் நாளைக்கு வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இதன்படி பார்த்தோன்னா மார்க்கெட் நாளைக்கு சைடுவே செட்டப்லோடு இருக்கிறதான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது திங்கக்கிழமைக்கு. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்பேன் நாளைக்கு வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 52,170, அது இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 52,442, அதுக்கடுத்து 52,760. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 51,816 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 51,674, அதுக்கடுத்து 51,043 ஸ்ட்ராங் சப்போர்ட். இது நம்ம ரொம்ப நாள் இதே தான் போட்டுட்ருக்கோம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகம்.
இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் வச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 52,442 பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த 52,760 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாலே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாலே. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வீக்கு. இந்த செகண்ட் சப்போர்ட் இருக்கிறது வாய்ப்பு உண்டு. இதுவும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக தான் இந்த இடமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாலும் மார்க்கெட் வீக். அப்போ அந்த சூழ்நிலைக்கு இருந்தாலும் தான் நம்ம இந்த இடத்த நம்ம முடிவு பண்ணலாம். அதனால தான் உங்களுக்கு இதுக்கு கீழே நான் போட்டிருக்கேன். செல்லிங் இந்த 51,674 கீழே போட்டிருக்கிறது காரணம் என்னென்னா இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் கன்ஃபார்மாக கீழே போகிற செட்டப்பாக மாறிடும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. அதே போல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் மேலே போகிறது வாய்ப்பாக மாறிடும். இல்லை ஒரு வேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி செகண்டில் சப்போர்ட் எடுத்தால் சைட்வேஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சில் இருந்தால் இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டியில் நம்ம போட்டோம்ல அதே ஸ்டைலில் இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போ வீக்லி பார்ப்போம், இன்றைக்கி பார்க்காமலே வீடியோ போட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த பேங்க் நிஃப்டி வீக்லி கேண்டில் இதை மட்டும் ஹைட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தோம்னா இது டோஜி தான் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணால் புல்லிஸ் வீக்லியை பொறுத்தளவுக்கு, லோவை பிரேக் பண்ணால் மறுபடியும் ஒரு பேரிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இது வீக்லி கேண்டில் படி. அது நிஃப்டியும் பார்த்துருவோம் அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஹேங்கிங் மேன் போட்டிருக்காங்க. ஹேங்கிங் மேனை பொறுத்தளவுக்கு ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இந்த லோவை பிரேக் பண்ணால் இறங்க வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே அடுத்தடுத்த கேண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்க செட்டப்பில் தான் இந்த வீக்லி கேண்டில்ஸ் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.